தீமையின் விளைநிலம். உழைப்பே உயர்வு தரும். ஒரு பெரிய மரத்தில் சிட்டுக்குருவி தன் கூட்டில் அழகிய முட்டைகளை இட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது. அதே மரத்தில் இருந்த காக்கை அம்மா மிகவும் சோம்பேறி. சொந்தமாக உணவு தேடவோ கூடு கட்டவோ பிடிக்காமல் மற்ற பறவைகளின் முட்டைகளை திருடி சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தது. சிட்டுக்குருவி ஒரு நாள் இரை தேடி வெளியே சென்றிருந்த போது காக்கை அம்மா சிட்டுவின் கூட்டிற்கு வந்து முட்டைகளை திருட முயன்றது. இதை பார்த்த சிட்டுக்குருவியின் நண்பனான குயில் உடனடியாக சிட்டுவுக்கு செய்தி அனுப்பியது. திரும்பி வந்த சிட்டு காக்கை அம்மா தனது முட்டைகளை திருட வந்திருப்பதை கண்டு பயப்படவில்லை. மாறாக அதன் சோம்பேறித்தனத்தை பற்றி பேச ஆரம்பித்தது. காக்கை அம்மா, நீங்கள் மிகவும் வலிமையானவர். நீங்களே சொந்தமாக கூடு கட்டி முட்டையிடவும் உணவு தேடவும் உங்களால் முடியும். ஏன் பிறரின் உழைப்பை திருட நினைக்கிறீர்கள் என்று கேட்டது. காக்கை அம்மா சிட்டுவின் புத்திசாலி பேச்சை கேட்டு ஒரு நிமிடம் சிந்தித்தது. தான் சோம்பேறித்தனத்தால் இவ்வளவு கீழான செயலை செய்கிறோம் என்பதை உணர்ந்தது. சிட்டுவின் முட்டைகளை திருடாமல் கூண்டிலிருந்து மெதுவாக விலகிச் சென்றது. அன்றிலிருந்து காக்கை அம்மா தனது சோம்பேறித்தனத்தை கைவிட்டது. கடினமாக உழைக்க தொடங்கியது, உணவு தேட கற்றுக்கொண்டது, மேலும் தனது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நேர்மையாக பெற முடிவு செய்தது.